Good morning, Nirpani. Good morning, Arnagiri sir. Good morning, sir. அனைவருக்கும் நற்புலரி. கடந்த 2023 தொடங்கப்பட்ட நிகழ்வானது இன்று வரை இனிதாய் சிறப்பை நிகழ்வேறி கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திற்கான தலைப்பு தலை. ஒவ்வொரு மாதமும் மிகச்சிறந்த ஆளுமைகளோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் நற்புலரியில் இன்று மிக சிறந்த ஆளுமையாக நம்மோடு பயணிக்கும் திரு ஆர்ப்பாக்கம் அருணகிரி ஐயா அவர்கள் தலை உரையை பற்றி பேச இருக்கிறார். இவருக்கான சிறு அறிமுகம். தொண்டை மண்டலம் ஆர்ப்பாக்கம் சாதாரண கிராமத்தில் பிறந்த சார் அவர்கள் கனவுகளை மட்டுமல்ல கடின உழைப்பையும் தலையில் சுமந்து பயணித்தவர். தொழில்நுட்பம், ஒழுக்கம், தேசபக்தி, வழிகாட்டுதல் இந்த 4 தூண்களை தன் வாழ்க்கையில் கையில் எடுத்து இன்று வரை சிறப்பாக பயணித்து வரும் நமது சார். மின்னணு மற்றும் தொடர்பியல் பொறியியல் துறையில் காஞ்சிபுரம் பக்தவத்சலம் பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ பயின்று மாணவர் காலத்திலேயே தன் திறமையை நிரூபித்தார். அடுத்ததாக என்சிசி நேவி சி ட்ரைனிங் வாயிலாக மும்பை மேற்கு கடற்படை தளத்தின் மூலம் இந்திய கடற்படை INS சிந்துதுர்க் போர்க்கப்பலில் 1 மாத கடற்படை தொழிற்பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். அது மட்டுமின்றி சென்னை குயின்ஸ் ரோடு தனியார் தொலைபேசி வலையமைப்பில் தனது தொழில்நுட்ப பயணத்தை தொடங்கிய இவர் HTL, ஸ்பீல், மறைமலை நகர் போன்ற நிறுவனங்களில் அனுபவம் சேர்த்தார். பின்னர் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமைப்பில் இணைந்து இன்று கொல்கத்தா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஏர்போர்ட் சிஸ்டம் பதவியில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இன்று வரை 33 ஆண்டுகளாக தொடர்ந்து அவரது பணியை சிறப்பாக செய்து வருகிறார். இந்த மிகச்சிறந்த ஆளுமை நம்மளோடு பயணிப்பதில் நம்மளுக்கு மகிழ்ச்சி. அதை தாண்டி நியூ டெல்லியில் IETE நிறுவனத்திலிருந்து அமிட்டி பட்டம் பெற்றுள்ளார். தொழில்நுட்ப நிபுணராக மட்டுமல்லாமல் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னராகவும் திகழ்கிறார். திருச்சியைச் சேர்ந்த யோசி பிரைவேட் லிமிடெட் மூலம் சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளராக கல்லூரி மாணவர்களின் மாஸ்டர் மைண்ட் திறன்களை வெளிக்கொணரும் நோக்கில் பல ஊக்க உரைகளை வழங்கி வருகிறார். கடந்த 2025 மார்ச்சில் திருச்சியில் இளைஞர் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் வக்லர் ஃபவுண்டேஷன் ஆதரவு சிறப்பாக நடைபெற்றது. அதில் நானும் சாரோடு இணைந்து பயணித்தேன் என்பதில் மகிழ்ச்சி. இந்த தொழில்நுட்ப உலகில் 33 ஆண்டுகால அனுபவம் இருந்தாலும் ஆழமான வரலாறு, சமூக பொருளாதார ஆய்வு மற்றும் உலகின் நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களில் தொடர்ந்து ஆர்வம் கொண்டு பயணிக்கும் மிகச்சிறந்த சிந்தனையாளர் இவர். இத்தகைய மிகச்சிறந்த ஆளுமையாக உயர்ந்துள்ள நமது ரிச் அருணகிரி ஐயா அவர்களை இன்று மிகச்சிறப்பான தலை என்ற தலைப்பில் நமக்கு தலைமை உரையாற்ற இருக்கிறார். அனைவரும் அவரை அன்போடு வரவேற்போமாக. சார், வெல்கம் சார். நன்றி மேம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். மிக சிறப்பான அறிமுகம் கொடுத்த சிவகணி மேடம் அவர்களுக்கும் இன்று நற்புலரியில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். தீதும் நன்றும் பிறத்தரவாரா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு, போதி மரத்தின் அறிஞன் யாரு, சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு, சமத்துவத்தின் தந்தை யாரு, பிறப்பு வளர்ப்பு பேதங்களை உடைத்தது யாரு, ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்கருடைய கோட்டோட இந்த தலைப்புக்குள்ள நான் போறேன். கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் should be the ultimate aim of the human existence. கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட், மனதை லேண்டை கல்டிவேட் பண்றதை பத்தி நமக்கு படிச்சிருப்போம், பேசியிருப்போம். கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட், மனதை பண்படுத்துவதுதான் மனித குலத்தின் உச்சபட்சமாக இருக்க முடியும் என்று அவருடைய மாணவ பருவத்திலேயே அவர் எழுதியிருக்கிறார்.
ஆக இன்றைய தலைப்புக்குள்ளவே அடங்கியிருக்கிறது அனைத்தும். இன்றைய உரை அடக்கம் முதன்மையானது, கட்டுப்படுத்தக்கூடியது என்றெல்லாம். ஆக இந்த தலைப்பை ஒட்டி சிறு வயதில் நடந்த நிகழ்வின் மூலம் நான் இந்த தலைப்புக்குள் மிக ஆழமாக செல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் 50 சென்ட் நஞ்சை, 50 சென்ட் புஞ்சை சொந்தமாக இருந்தது. நான் சிறு வயதாக இருக்கும்போது கழனிக்கு செல்லும் போது வரப்பில் பாம்பு படுத்திருந்ததை நான் அறியாமல் மிக அருகில் சென்று விட்டேன். அங்கிருந்து பக்கத்தில் காற்றில் பறப்பது போல தாவி விழுந்ததில் கண்மாயில் என் கால் மடங்கி பசங்கி விட்டது. அப்போது சிறு பையனாக இருக்கும்போது என் அம்மா சொன்னார், வெள்ளை மாமாவிடம் நம்ம நேவி விட்டால் அது சரியாகிவிடும், காரணம் அவர் காலால் பிறந்தவர் என்று சொல்வார்கள். 7 to 8 வாரங்களில் தான் கன்சீவ் ஆன போது குழந்தையினுடைய மூளை அமைப்பு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறது. 99.9% தலை மட்டும்தான் முதலில் தாயினுடைய பூமியிலிருந்து வெளியில் வரும். 0.001% தான் காலால் பிறப்பார்கள். அப்படி பிறந்தவர் தான் அந்த வெள்ளை மாமா. வெள்ளை மாமா அவர்கள் என்னுடைய காலில் நேவி விட்ட போது அந்த வீக்கம் குறைந்து எனக்கு வலி சரியானதாக அந்த நேரத்தில். இப்போது இந்த தலைப்பை பற்றி படிக்கும்போது என்னுடைய நீண்ட நாள் மெமரியை அதோடு நான் கோரிலேட் பண்ண முடிந்தது. அந்த வகையில் சுமார் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த குரங்கினத்திற்கு மூளையின் அளவானது 400 cc கியூபிக் சென்டிமீட்டர். பிறந்த குழந்தைக்கும் 350 to 400 கிராம் தான் இருக்கும், சிசி அளவு தான் இருக்கும். இவர்கள் அந்த காலத்தில் உணவு தேடல் மற்றும் மரம் ஏறல் மட்டும்தான் இருந்தது. 5 வகையான நிலங்களில் மருத நிலம் பின்னால் உருவாக்கப்பட்டது. காரணம், ஆரம்ப காலத்தில் மனிதன் மலைகளிலும் காடுகளிலும் தான் வாழ்ந்தான். பின்புதான் அவன் நிலத்தை உருவாக்கினான், மருத நிலத்தை உருவாக்கினான். பாலை தமிழ்நாட்டில் இல்லை, பாலை இயற்கையாகவே உருவாகிறது. சுமார் 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பித்தாகஸ் என்கின்ற இந்த குரங்கினத்தில் அல்லது மனிதனிலிருந்து குரங்காக பரிணமிக்கின்ற 450 கிராம் சிசி அளவுதான் மூளையினுடைய அளவு இருந்தது. 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஹோமோ ஹாபிலிஸ் அவர்களுடைய மூளையின் அளவு 600 to 700 இருந்தது. அவர்கள் தான் முதலாக சிந்தனை என்ற நகர்வுக்கு வருகிறார்கள். கருவியை முதலாக பயன்படுத்தி வேட்டையாட கற்றுக்கொள்கிறார்கள். மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு தீ. இதை உருவாக்கியவர்கள் ஹோமோ எரெக்டஸ்கள். அவர்களுடைய மூளையின் அளவு 600 to 700 கிராம் இருந்தது. அடுத்ததாக நியாண்டர்ஸ் இன்றைய மனிதர் மூளையை விட அதிகமாக இருந்தது. அவர்கள் சுமார் 4 லட்சம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தார்கள். இப்போது உள்ள ஹோமோசேப்பியன்ஸ் மனிதர்களாகிய நாம் 1350 cc அளவு இருக்கிறது. மொழி, கலை, சிந்தனை, வளர்ச்சி, விஞ்ஞானம், சமூகம் இவை அனைத்தையும் இன்றைய மூளையில் இருந்தால் நாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். மனிதனை மற்ற உயிரினங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதும் இந்த மூளையால் தான். ஆக மூளையில் ஃப்ரண்ட் லோபில் தீர்மானம், திட்டமிடல், அடுத்த பகுதியில் உணர்வு, டெம்பரல் லோப் என்ற இடத்தில் நினைவு, மொழி, பார்வை, இயக்கம், சமநிலை போன்றவை எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து மனிதன் பரிணமித்து வந்திருக்கின்றான். தாயாரின் வேதனையில் பிறக்கிறான், தன்னாலே துடிதுடித்து இறக்கிறான். மனிதன் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் மனம் தன் நகத்தை உள்ளே கொண்டதனால் தான் மனிதன் என்ற பெயர் மனிதனுக்கு ஏற்படுகிறது. மனிதனுடைய மூளையினால் இவன் மற்ற உயிரினங்களை விட மிகவும் வேறுபட்டு இருக்கிறான். காரணம், இந்த மனித மூளைதான் உறுப்புகளிலேயே கடந்த காலத்திலும் இருந்தது, நிகழ்காலத்திலும் இருக்கிறது, எதிர்காலத்துக்கும் போகக்கூடிய ஒரே செயல் திறன் கொண்ட மனித மூளை மட்டும்தான். நாம் உயிரியல் கடிகாரத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு கால அளவு இருக்கும். நுரையீரல் என்றால் அதற்கான கால அளவு 3 to 5 மணி என்றெல்லாம் இருக்கும். மூளையினுடைய கால அளவு ஏதாவது உண்டா? பெருங்குடலுக்கு ஒரு நேரம் இருக்கும், வயிற்றின் நேரம் இருக்கும், மண்ணீரல். மூளைக்கு ஏதாவது கால அளவு உண்டா உயிரியல் கடிகாரத்தில்? யாராவது சொல்ல முடியுமா? நகைச்சுவைக்காக கூறுறதா இருந்தா முக்காலமும்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர். அது எக்காலம்ங்கிறது தெரியல. எக்காலம்ங்கிறது தெரியல. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி மூளையை வந்து ஒரு 10% கூட பயன்படுத்தல அப்படிலாம் கேட்டிருப்போம். நம்ம வந்து அந்த மாதிரி பயன்படுத்துறோமா இல்ல முழுசா பயன்படுத்துறோமா மூளையை?
ஓகே. ஸோ இப்போ வந்து 10% மூளை வந்து சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சார் 10%ன்றது அது வந்து ஒரு சரி இப்போ ஒத்துக்கல சார் மக்கள் சில பேர் வேற கருத்து இருக்கு. ஓகே. ஐயா நான் 8% இருந்தா use பண்றாங்க. பயன்படுத்திருப்பேன்யா, இல்லைங்கிறதான் பிரச்சனை. இருக்கான்னு கேட்டா பிரச்சனை வந்துடும் பேச்சுல. அதனாலதான் நான் இருக்கான்னு கேட்கல, பயன்படுத்துருமான்னு கேட்டுட்டேன் சார். சார் ரமேஷ் சார் சொல்லுங்க. அதிகபட்சம் 8% யூஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நன்றி சார். நம்ம எல்லாருமே அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலா அது ஒரு மித்து. 8%, 10%, 12% ஏன்னா நம்ம வந்து முழுசாதான் யூஸ் பண்றோம். அதாவது நம்ம கணக்கீடுல அது 8% தான் நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ற வழியா நம்ம எப்பவுமே 100% யூஸ் பண்றோம். அது சரியான வழியா மாற்று வழியான்றது அவங்க இண்டிவிஜுவலோட சாய்ஸ்ன்றது என்னோட கருத்து. நன்றி 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 சார் வெங்கடராமன் சார். சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து 8% 10% அந்த சதவீதத்துல பயன்படுத்துறது அளவு வந்து மித்து சார். அதுக்கு வந்து சயின்டிபிக்கா எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து உறங்கும் போது அதிகமான வேலை செய்யறது நம்மளுடைய பிரெயின் தான். அதனுடைய அளவு நம்மளுடைய உடல்ல 2% தான் வெயிட்டு. ஆனா அது வந்து நம்ம உடல் உற்பத்தி பண்ற எனர்ஜியில 20% மூளைக்கு செலவழிக்குது. ஸோ இப்போ வந்து அதிகமான எனர்ஜியை வந்து எடுத்துக்கிறதும் மூளை தான். அதை வந்து நம்ம முழுசா பயன்படுத்துறோம். காரணம் நம்ம உறங்கும் போது அதிகமா வேலை பார்க்குது. ஸோ வேற ஒரு கிரகத்துக்கு கூட போயிட்டு வர அந்த ஒரு தன்மை வந்து மூளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால வந்து இந்த 8% 10%ன்றது வந்து ப்ரூஃப் எதுவும் இல்லை. நாம நிறைய பேர் சொல்லி அப்படி பழகிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூளை வந்து பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுனால தான் இப்போ பிறந்த எல்லா உயிரினங்களும் வந்து இப்போ ஒரு யானை எடுத்துக்கிட்டோம்னா அது எப்போ பிறந்ததோ அப்போ என்ன உணவு இருந்ததோ இப்பவும் அதுதான் இருக்கு. ஆனால் மனிதன் அப்படி இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஆரம்ப காலத்துல இந்த பூமியை வந்து விண்கற்கள் தாக்கினப்ப இயற்கையா வந்து இந்த பூமி வந்து சேதமடைஞ்சுது. இன்னைக்கு ஒருவேளை விண்கற்கள் தாக்க வந்தா கூட அதை வந்து நாம ஸ்பேஸ்லயே வந்து டிமாலிஷ் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து அதை ரெசிப்ட் வந்து அங்கேயே வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வளர்ந்துருக்கோம். அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய பிரெயின் தான். அது மட்டும் கிடையாது. ஸோ பிரெயின் பிசிஐ பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் சிப்பு அப்படின்னு ஒரு சிப் இருக்கு. அதை பத்தி யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லலாம். பிசிஐ பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். ஓகே. சந்திரிகா குமாரதுங்க ஸ்ரீலங்காவோட பிரசிடெண்டா இருக்காங்க. எல்டிடியோட பாம் பிளாஸ்ட்ல அவங்க வந்து ஒரு ஐ லாஸ் ஆயிடுது. இந்த ஐ லாஸ் ஆனதுனால அந்த டயத்துல வந்து 2005 நினைக்கிறேன். ஸோ லண்டன் போயிட்டு அவங்க வந்து வேற ஒரு ஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா வந்து விஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷன் இல்லை. இப்போ அந்த பிசிஐ பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் வந்து நாம விஷன் கொடுக்க முடியும். அதை வந்து ஒரு சிப்பு இது பண்ணிட்டு அந்த சிப்பை டிசைன் பண்ணி மண்டைக்குள்ள வந்து வச்சிருவாங்க. அதை வைக்கிறதும் வந்து ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அனஸ்தீசியா இல்லாமல் நடக்கும். காரணம் பிரெயின்ல வந்து இந்த பெயின் ரெசிப்டர் எதுவுமே கிடையாது. அதனால பிரெயின்ல எந்த ஆப்ரேஷன் நடந்தாலும் இந்த அனஸ்தீசியா வந்து கொடுக்க மாட்டாங்க. உடல்ல எந்த பாகம் வந்து ஆப்ரேஷன் நடந்தாலும் கொடுப்பாங்க மயக்கம். ஆனால் இந்த பிரெயினுக்கு மட்டும் கொடுக்கறது பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரெயின் சிப்பை முதல்ல வெளியிலேருந்து இது பண்ணாங்க எலக்ட்ரோட்ஸை. இப்போ உள்ளவே வந்து ரோபோ மூலயமா ஆப்ரேட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. அதில் 1024 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். 1024ன்றது வந்து டிஜிட்டலுக்காக வேண்டி. ஸோ அது டைரெக்டாக வந்து ஸோ டெஸ்லா வந்து இந்த இது பண்ணுறாரு நியூரோலிங்க்ன்ற கம்பெனி மூலிமா இந்த ஆப்ரேஷன் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னும் பப்ளிக் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ வெரி லிமிடெட் பீப்புளுக்கு வந்து இது வரலாம் பண்ணியிருக்காங்க. அதில் முதல்ல வந்து ஒரு 22 வயசு பையன், அவர் வந்து டெக்சாஸ் மாநிலத்தில் அமெரிக்காவில் காலேஜ் படிக்கும்போது ஒரு டூரில் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆனப்போ அவருக்கு வந்து ஸ்பைனல் கார்டு வந்து பாதிப்பு ஏற்பட்டதுனால எதுவும் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அப்போ அவருக்கு இது வந்து முதல்ல ஆப்ரேட் பண்ணி அதை வைக்கிறாங்க. இது வந்து ஒரு மைனர் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. அரை மணி நேரத்தில் வந்து நடக்கக்கூடியது. இப்போ இந்த பிரெயின் சிக்னல்ஸ், ஏன்னா பிரெயினில் வந்து நிறைய வந்து மின்சாரமும் உற்பத்தி ஆகுது. அந்த கரண்ட்டை வந்து வெளியில கொண்டு வந்து வேற ஒரு கம்ப்யூட்டரோட இது பண்ணும்போது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து அப்படியே வந்து கம்ப்யூட்டர்ல மெசேஜா கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு வந்து மலர்கொள்ள அந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் வருது இல்லைங்களா. அவர் நினைப்பாரு எனக்கு வந்து காஃபி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து உடனே எந்த கம்ப்யூட்டரோட வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா மெசேஜ் போகும். ஸோ அவரு சொல்லுவாரு உனக்கு தான் வேலை இல்லை, நீ வீட்டில் இருக்க, நான் வந்து வேலை இல்லாமல் இல்லை அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்தாருன்னா அது உடனே வந்து அந்த அவரோட சிப்புக்கு போயிட்டு மைண்ட்ல வந்து ரீட் ஆகும். ஸோ
ஸோ அதே மாதிரி யூகேல ஒரு லேடி வந்து 20 வருஷமா வந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தினால படுத்த நிலையில இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சிப் ஆப்ரேட் பண்ணி மைண்ட்ல வச்சுட்டு அது வந்து ஒர்க் ஆகுது. அவங்க இப்போ வந்து எழுதுறாங்க, பென் இல்லாம நோட் இல்லாம எழுதுறாங்க. மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து அந்த சிஸ்டத்துல அப்படியே வருது. ஸோ அதாவது ஸ்பீட் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. ஸோ டெஸ்லா வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து கனவு கண்டார். இந்த பிரெயின்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ட்ரீம் ஃபேக்டரி. ட்ரீம் ஃபேக்டரி அப்படின்னா இப்போ ஒரு 100 வருடங்களுக்கு 1969 வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதித்தாருன்னு நம்ம எல்லாரும் தெரியும். அதுக்கு எக்ஸாக்டா 100 வருடங்களுக்கு முன்னாடி கதையில வந்து அதை வந்து எழுதுறாங்க. கற்பனையில வந்து மனிதன் வந்து நிலவில் போவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாமளுமே வந்து பாட்டுல பாடியிருப்போம், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான் அப்படின்னு பாடியிருப்போம். இல்லை நம்ம நல்ல தம்பியில் 1949 வந்து NSK அவர்கள் வந்து பாடியிருப்பாரு, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, கொஞ்சாதியும் பிள்ளையும் இல்லாம பிள்ளையங்குட்டி பிறக்கிற மேல பள்ளிக்கூடம் போகாம பிள்ளைங்க படிக்கிற மாதிரி கருவியும் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பெருந்தொற்று காலத்துல அதெல்லாம் நடந்தது. இப்போ இந்த ட்ரீம் ஃபேக்டரி எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயினுக்குள்ள தான் நடக்குது. ஸோ இந்த பிரெயின்ல வந்து அவங்க என்ன கற்பனையில கொண்டு வராங்களோ, டெஸ்லா விஞ்ஞானி என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உலகம் மறந்த மாமனிதன் கூட சொல்லலாம். அவர் 100 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அவர் 1926 கொடுத்த 1886 குரோஷியாவில் பிறந்தவர். 1926 கொடுத்த ஒரு பேட்டியில சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் போனை அன்னைக்கே வந்து அவர் ட்ரீம் பண்றாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூளை வந்து நம்ம உறங்கிட்டு இருக்கும்போது ட்ரீம் எல்லாம் ஒர்க் ஆகிறது வந்து மூளைக்குள்ள தான். ஸோ நம்ம விழிச்சுட்டு இருக்கும்போது கனவு காண்றது வந்து இது ட்ரீமே கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து இமேஜினேஷன் சொல்லலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அதனால தான் இமேஜினேஷன் இஸ் மச் மோர் பவர்ஃபுல் தேன் ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு ட்ரீம் ஃபேக்டரி எங்கே நடக்குதுன்னா மூளையில தான் நடக்குது. மூளை தான் நம்மளுடைய விதியே வந்து உருவாக்குது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த தலைப்பை ஒட்டி உங்களோட பதில் என்னவா இருக்கும்? வாழ்க்கைனா என்ன தோணுது? இந்த தலைப்பை ஒட்டியே வர பதிலா இருக்கணும். ஏன்னா ஜெனரல் கொஸ்டின் இது. ஓகே, மெமரிஸ் தான் வாழ்க்கை. லைஃப் வந்து மெமரி, நினைவுகள் தான் வந்து வாழ்க்கை. அப்போ அந்த நினைவுகள் வந்து நமக்கு வந்து நம்ம நல்ல நினைவா கொண்டு வரோமா, இல்லை எப்படி நம்ம வந்து பிரெயின்ல வந்து அதை கொண்டு வரோம்? ஒரு 5 டைப் ஆஃப் திங்கிங் பீப்புள் தான் இருக்காங்க வேர்ல்டு முழுக்கவே. பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கை பத்தி புத்தா வந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தாண்டிஸ் தம்மாவில் வந்து ரொம்ப டீடைலா கொடுத்துருக்காரு. ஸோ அதனுடைய அந்த டீச்சிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் கார் மாட்டு வண்டியில் எழுதிட்டு போகலாம். லண்டன் மியூசியத்தில் இன்னைக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது பாலி லாங்குவேஜில் இருக்கு. எப்படி சான்ஸ்கிரிட் இருக்கோ அது மாதிரி அதுக்கு பாலி லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அதில் தான் அவர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ வந்து 5 வகையான திங்கிங் பீப்புள் எப்படின்னா, நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாம ஏதோ வந்து நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. பாசிட்டிவா வந்து ஆக்ஷன் இருக்கும், திங்கிங் வந்து நெகட்டிவா இருக்கும். 2வது வகை எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா நினைப்பாங்க, ஆனால் செய்யும்போது தவறி வந்து நெகட்டிவா செய்துட்டே இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள வந்து பாசிட்டிவா தான் நினைப்பாங்க, ஆனால் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவா பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2வது வகை. 3வது வகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவாவே திங்க் பண்ணுவாங்க, நெகட்டிவாவே ஆக்ஷன் இருக்கும். இவங்க தான் 3வது வகை. ஸோ அவங்களோட லைஃப் வந்து நிறைய சாரோஸ், அவங்களுக்கு சஃபரிங்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ரீசன் என்னன்னா அவங்க கம்ப்ளீட்டா வந்து நெகட்டிவ் தான் இது பண்றாங்க. அடுத்து 4th வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும், பாசிட்டிவ் ஆக்ஷன் இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விதின்றது ஒன்றும் இல்லை, அவங்களோட எண்ணங்கள் தான் விதியா மாறுது. இன்னைக்கு நான் இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நேற்றைய எண்ணங்கள் தான். நாளைக்கு நான் என்னவா ஆக போறேன்றது இன்னைக்கு நான் என்ன எண்ணங்களை வந்து உள்ள கொடுக்குறனோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து இந்த பிரைன். இந்த 5வது வகை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5வது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமிஸ்டிக் திங்கிங் அண்ட் பாசிட்டிவ் ப்ராக்டிக்கல் டூயிங். அதாவது ஆப்டிமிஸ்ட், அதாவது ஒரு கோல் வந்து மெஷரபிளா இருக்கணும். நாம வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம், வார்க் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்ல லேர்ன் பண்றோம். விஷுவல், VARG, விஷுவல், ஆடிட்டரி, ரீட் ரைட்டு, கெனஸ்தட்டிக். இந்த 4 கான்செப்ட்ல தான் நம்ம வந்து இன்புட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆப்டிமிஸ்டிக் திங்கர் 5வது வகையான ஆட்கள், அவங்க ப்ராக்டிக்கலா மெஷரபிளா என்ன பண்ண முடியும், நம்ம வாழ்நாளில் என்ன வேணாலும் நம்ம வந்து நினைச்சிட்டே போகலாம், ஆனா வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து மெஷரபிளா இருக்கணும், அந்த கோல் வந்து மெஷரபிளா இருக்கணும். ஸோ ப்ராக்டிக்கலா வந்து எவ்வளவு சாத்தியம், நம்மளுடைய வாழ்நாள் வந்து லிமிட்டடு, அதுக்குள்ள என்ன பண்ண முடியும், இந்த 5 வகையான திங்கர்ஸ் தான் வந்து வேர்ல்டு முழுக்கவே இருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நோ தை செல்ஃப். உலகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருமூலரும் சொல்லியிருப்பார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே.
அதை தான் நோ தை செல்ஃப் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காரு. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்றத வந்து பாட்டில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சினிமாவை நிறைய கோட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, ட்ரீம் ஃபேக்டரி வந்து நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரி தான். நாம என்னவா இருக்கு, இல்லை சொசைட்டில என்ன இருக்கு அப்படின்றது விஷயங்களை வந்து இந்த ட்ரீம் ஃபேக்டரியில தான் கொண்டு வரோம். இப்போ வந்து நாகர்கோவிலேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக பாருங்க, டிராஃபிக் இருக்கு, ஆன் ரோடு, ஈவன் ஏர் வந்து ஒரு காஸ்ட்லி. ஹைப்பர் லூப் டெக்னாலஜியில் எலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக டனல், அண்டர் கிரவுண்ட் டனல் பண்ணிட்டு அதில் அந்த டெக்னாலஜி மூலிமா இது பண்ணுறாரு. சரி, இப்போ ரிசோர்ஸ் மினரல்ஸ்லாம் வந்து இங்கே குறைஞ்சிட்டே போகுது பூமியில். இந்த மனிதகுலம் வந்து இதோட நின்றுடுமா அப்படின்னா இல்லை. அவர் முதல்ல வந்து செவ்வாய் கிரகத்துக்கு மீள்குடி அமைப்பு பண்றதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. செவ்வாய் கிரகத்துல சம் ப்ராக்டிக்கல் இஷ்யூ இருக்கு, டிராவல் பண்றதுக்கு இஷ்யூ இருக்கு, அங்க வாழ்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த 4 ஆண்டுகள்ல 2026 இருக்கும், 4 ஆண்டுகள்ல நிலவுல வந்து மனிதன் வந்து வாழ்றதுக்கான அத்தனை ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இப்படி யூனிக்கான திங்கிங் எல்லாமே வந்து எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் பிரெயின்னால தான் நடக்குது. காரணம், நம்ம உடல்ல பிரெயின் வந்து 4 சென்சரியே அது கைக்குள்ளதான் இருக்கு, தலைக்குள்ளதான் இருக்கு. இந்த 5வது தொடு உணர்வு இருக்கு இல்லைங்களா, அதுதான் முதல் உணர்வா இருந்தா கூட அது ஒண்ணுதான் வந்து அவுட் ஆஃப் தலையில இருக்கு. மற்றபடி எல்லாமே 4மே தலைக்குள்ளதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரெயின் தான் வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஸோ வந்து நம்ம மனம்ன்ற அந்த விஷயம் ஒண்ணுதான் நம்ம பாஸ்டுக்கும் டிராவல் பண்ண முடியுது, ஃபியூச்சருக்கும் டிராவல் பண்ண முடியுது. ஸோ வந்து நம்ம தலை அப்படின்னம்னா எட்டு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அக்ரனிம் பார்த்தீங்கன்னா ஆனஸ்டி, H for honesty, human values, honor the constitution. யாரெல்லாம் வந்து எண்ட் டு எண்ட் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்களோ, எண்ட் டு எண்ட் அப்படின்னா கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிள் யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய ஒரு தலையா வந்து பயணிக்கிறது, தலைவரா பரிணமிக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. காரணம், அவங்களோட கேரக்டர் ஹை கேரக்டரா இருப்பாங்க, டிசிப்ளின் இருக்கும், சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஹியூமன் ரிசோர்ஸை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து இந்த சிப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ரீசெண்டா வந்து ஏஐ சம்மிட் வந்து நியூ டெல்லியில நடந்தது. உலகத்துக்கே வந்து இன்னைக்கு நம்ம லீடிங்க்கு வந்திருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா 2 நானோ எம்எம் சிப்பை வந்து உலகத்துல டிசைன் பண்றது ஒரு 3 கண்ட்ரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தென்கொரியா, அடுத்து ஜப்பான், இப்ப நாம வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம் இந்தியா. ஸோ ஃபியூச்சர்ல வந்து செமிகண்டக்டர் இதுல இந்தியா கோயிங் டு பி த வேர்ல்டு லீடர். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து யுஎஸ் வந்து நிறைய சாங்ஷன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அதனால சைனா வந்து 7 நேனோமீட்டருக்கு மேல பண்ண முடியல. ரஷ்யாவும் அந்த இஷ்யூல தான் இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால வந்து நாம இன்னைக்கு தென்காசின்ற ஒரு தமிழ்நாட்டு நகரம் வந்து உலகத்துக்கே வந்து தலைமையா இருக்க போகுது. ஏன்னா இந்த சிப்புனால தான் வந்து உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஆட்டோமேஷனுக்கு கொண்டு வர போறாங்க. ஸோ ஆட்டோமேஷன்ல நடந்துட்டு இருக்குதும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ரைட் ஹேண்டு ஹேபிட்டா இருப்போம் 90%. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஸ்கூல் டேஸ்ல இருந்து பார்த்துருக்கோம். யாராவது ஒருத்தர் 2 பேர் லெஃப்ட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப மீகர் பீப்புள் தான் வந்து ரைட் லெஃப்ட் சமமா பயன்படுத்துவாங்க. வெரி வெரி மீகர். 2 கையிலையும் வந்து எழுதக்கூடியவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு இதுக்கு யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை. ஏன் வந்து லெஃப்ட் ஹேண்டு வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்றோம், ரைட் ஹேண்டு அதிகமாக யூஸ் பண்றோம்? இதயம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால ரைட்டுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம், அது சரியா தெரியல. தேங்க்யூ. இதயம் வந்து லெஃப்ட்ல இருக்கு, அதனால ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றோம். வேற ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க சார், கொஸ்டின் சொல்லுங்க சார். நம்ம மோஸ்ட்லி வந்து ரைட் ஹேண்ட் யூசரா தானே இருக்கும், ரைட் ஹேண்ட் தானே எல்லாத்துக்கும் வருது. லெஃப்ட் ஹேண்ட் வந்து கம்மியா தானே பயன்படுத்துறோம். ஒரு பொருள் பிரெயின் ஆக்டிவேஷனால இருக்கலாம் சார். சார் அவங்க டிஎன்ஏ பொறுத்து சார். சூப்பர். டிஎன்ஏ சார் மேடம் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் தான் நமக்கு வந்து ரைட் பிரெயினை விட மோஸ்டா ஆக்ட் பண்ணுது சார் அப்படின்ற செய்தி கேட்டிருக்கோம். உங்க ஆன்சரை சொல்லுங்க சார். சர்வைவலுக்கு வந்து மோஸ்ட்லி தேவைப்படுறது பாத்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங், நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு சர்வைவலுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி லாஜிக்கல், இந்த மாதிரி திங்க் பண்ற எல்லாமே வந்து லெஃப்ட் பிரெயின். அதனால மோஸ்ட்லி எல்லா ரைட் ஹேண்ட் டாமினன்டா இருக்கு. ஏன்னா சார் உங்க மைக்கை மூவ் பண்ணுங்க. அதாவது ஜெனட்டிக்கலா வருதுன்னு நினைக்கிறேன். பட் பிராக்டிஸ் பண்ணா யார் வேணாலும் எந்த ஹேண்டையும் யூஸ் பண்ண முடியும். அதுதான் சூப்பர் அது முடியும். brain dominance
பிரைன் டாமினன்ஸ். ஓகே, பிரைன் டாமினன்ஸ். சரி, எல்லா ஆன்சருமே கரெக்ட். ஆனா வந்து இதுதான் ஸ்பெசிபிக் ரீசன் இன்னும் சயின்ஸ்ல ப்ரூவ் ஆகல. ரைட்? ஏன்னா ஜெனடிக்ஸ் சொல்லிருக்காங்க. ஜெனடிக் ஃபேக்டர் கூட இருக்குது. ஜெனடிக் ஃபேக்டர், பிரெயின் டாமினேஷன். எஸ் சார், பிரைன் டாமினேஷன் காம்பினேஷன். எஸ் சார், தேங்க்யூ சார். ஸோ எல்லா நீங்க சொன்ன எல்லா ஆன்சரும் கரெக்ட் தான். ஆனா இதுதான் ஸ்பெசிபிக் ரீசன், இதுவரை ப்ரூவ் ஆகல. டிஎன்ஏ பிலீவ் பண்றாங்க, ஜெனடிக் ரீசன் பிலீவ் பண்றாங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி இதயம் லெஃப்ட் சைட்ல இருக்குது, அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம் அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. இன்னும் ப்ரூவ் ஆகல அந்த விஷயங்கள். ஆனா இப்போ இதுல இருந்து நம்ம என்ன லீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டா, NATA நாட்டான்னு ஒன்று இருக்கு, நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் அப்படின்றது கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1000 காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டில், இன்ஜினியரிங் காலேஜ். எல்லா கோர்ஸ்லயும் சிவில் இருக்கும், எல்லா காலேஜ்லயும் ஆர்கிடெக்சர் இருக்குமானா இருக்காது. ப்ராப்ளி வந்து ஒரு 10%, 20% இருக்கும். 200 காலேஜ்ல நாட்டா இருக்கும். இப்போ அதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டோ ஜெனிக் மைண்டு இல்லைன்னா ஐடென்டிட்டி மைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, போட்டோகிராஃபிக் மைண்டு. ஸோ போட்டோகிராஃபிக் மைண்டு வந்து டெஸ்லாவோட மதருக்கு இருந்தது. ஸோ டெஸ்லாவுக்கும் அந்த இது வந்தது. அவர் எதை பார்க்குறாரோ அதை அப்படியே வந்து டிராயிங்காக வரைவார். இந்த இது வந்து ஆர்கிடெக்சர் ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா பில்லர்ஸ் மட்டும் ரெஸ்பான்சிபிள், இன்டீரியர் மட்டும் ஒரு இன்ஜினியர் ரெஸ்பான்சிபிளாக இருப்பார். ஸோ அவர் வந்து மற்ற ஃபினிஷிங்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பார், ரூப். ஆனால் ஆர்கிடெக்சர் மட்டும் தான் எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட் அந்த பில்டிங்கோட எண்ட் டு எண்டுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து ஆர்கிடெக்சர் மட்டும் தான். ஸோ அதே மாதிரி நம்மளோட பிரைன் வந்து எப்படி கம்ப்ளீட் இது வந்து நம்ம பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியும். ஏன்னா லெஃப்ட், நீங்க சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரைன் வந்து ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுது, ரைட் பிரைன் லெஃப்டை கண்ட்ரோல் பண்ணுது. அது எல்லாமே சரிதான். இன்ஃபேக்ட் சப்போஸ் ஏதாவது ஒரு சைடு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா, ரைட் சைடு ஒர்க் ஆச்சுன்னா ரைட் சைடு வந்து லெஃப்ட்டையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணோம். இமிடியேட்டா இல்லை, கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஸ்கல் ஆப்ரேஷன் பண்ணவங்க எல்லாம் அதுல இருந்து நம்ம இது பண்ணலாம். இமிடியேட்டா பேச்சு வராது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேசுவாங்க. அவங்களுடைய ஒர்க்லாம் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க, அப்புறம் அவங்களே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த பண்புலாம் உள்ளது. இன்னைக்கு உள்ள மனிதர்கள் வந்து கொழுப்புனாலே பயப்படுறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ நம்ம பிரெயின் வந்து 60% கொழுப்பால் ஆனது. அதே மாதிரி வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா 73% வந்து ஃப்ளூயிடால தான் ஆனது. ஸோ இந்த விஷயங்களை வந்து பிரெயின்ல இருக்கு நமக்கு. அப்போ நாட்டான் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் எண்ட் டு எண்டு ஆக்ஷன்ஸை வந்து கொண்டு வர முடியும். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மின்சாரத்தை வயர்லெஸ்ஸா கடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்லா வந்து ட்ரீம் பண்ணார். இன்னைக்கு அது வந்து பின்லாந்து வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மின்சாரத்தை வந்து வயர்லெஸ்ஸா கடத்த முடியும் அப்படின்னு டெஸ்லா டவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சினிமாவிலேயே அதை வந்து எடுத்திருக்காங்க, ஹாலிவுட் மூவில வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி யூனிக்கான திங்கிங், இன்னோவேட்டிவான திங்கிங் எல்லாமே வந்து எதனால நடக்குது இந்த உலகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெயினால தான் நடக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்க கிட்டத்தட்ட ஒரு 2600 வருடங்களுக்கு முன்னாடியே புத்தா வந்து நம்ம கணியன் பூங்குன்றனா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், தீதும் நன்றும் பெருத்தர வரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த எண்ணங்கள் தான் வந்து நமக்கு தலையெழுத்து ஆகுது. காரணம் பூமி வந்து தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்படி மூவ் ஆகுறதுனால தான் வந்து சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு. சேஞ்சஸ் நடக்கிறதுனால இப்போ நம்ம வந்து ஆப்பிரிக்கால பிறந்தோம்னா ஸ்கின் வந்து கருப்பாக தான் இருக்கும், ஏர் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடும். அங்கே உள்ள டெம்பரேச்சர் வந்து நார்மல் வந்து 45 வரும். ஸோ அபவ் 50 அந்த ரேஞ்ச்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்ம வந்து ஐரோப்பில் பிறந்திருந்தோம்னா ஒயிட் ஸ்கின்னாக தான் இருக்கும். அப்போ வந்து விதின்றது வந்து இயற்கையிலேயே வந்து முரண் இருக்கு அப்படின்றதான் உண்மை. ஸோ அதுக்கு கற்பிதங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறது வந்து நம்ம மைண்டை பொறுத்து தான் இருக்கு. பிலீவ் பண்றதும் பிலீவ் பண்ணாம இருக்கிறதும், அதாவது பிளாசிபோன்றது நம்பிக்கை, நோசிபோன்றது நம்பிக்கை இல்லை. ஸோ பிளாசிபோ எஃபெக்ட்னாலும் நடக்கும், நோசிபோ எஃபெக்ட்னாலும் நடக்கும். நீங்க வந்து பிளாசிபோவா நோசிபோவான்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இது பிலீவ் பண்றேன், ஏன்னா எல்லா இன்வென்ஷனும் வந்து உலகத்துல முதல் ப்ளூ பிரிண்ட் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய மனசுக்குள்ளதான் நடக்குது ப்ளூ பிரிண்ட். எந்த கிரியேஷன்ஸ், இப்போ வந்து கலிபா டவர் எடுத்துக்கிட்டோம்னா வேர்ல்டுல டாலஸ்ட் பில்டிங்கு, அது முதல்ல யாரோ ஒரு மனசுக்குள்ள முதல்ல நடக்குது. ஈஃபில் டவர் எடுத்துக்கிட்டாலும் யாரோ ஒரு மனசுக்குள்ள முதல்ல நடக்குது. அவரு அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராக்டிக்கலா கொண்டு வந்து ரியலைஸ் பண்றாரு. அப்போ பிரெயின் தான் வந்து இந்த உலகம் வந்து சேஞ்சஸ்க்கும் ஏற்கனவே நடந்த சேஞ்சஸ்க்கும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. காரணம் வந்து 460 கோடி ஆண்டுகள் எங்க இருக்கு, ஒரு 5 மில்லியன்ல இருந்து இவால்வ் ஆகிட்டு தான் நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இது சம்பந்தமான வர பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கின்றான் மயங்காதே, தங்கங்களே நாளை தலைவர்களே எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, பள்ளி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள். இது எல்லாமே வந்து நம்மளுடைய இந்த தலையில்லாத தலைவன் இல்லாத காவியமா, தலை இல்லாத காரியமா, தலைவி இல்லாத காரியமா, கலை இல்லாத நாடகமா, காதல் இல்லாத ஓவியம் என்ற பாடலா இருக்கட்டும், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்,
ஸோ வந்து குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட நம்ம இன்னுமே வந்து அந்த எவால்வ் ஆகிட்டே இருக்கே தவிர இது ஒரு ஃபைனட் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. காரணம் வந்து நான் தலைவர்னு நம்பிட்டேன்னா, நான் தலைவர் ஆகிறத இந்த பிரபஞ்சம் இல்லை, இந்த இயற்கை இல்லை, நீங்க யாருமே வந்து தடுக்க முடியாது. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நான் தலைவன் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன்னா நான் ஒரு காலத்திலையும் தலைவராக ஆகவே முடியாது. ஸோ அப்போ வந்து இது எங்க நடக்குது அப்படின்னா பிரெயின்ல தான் நடக்குது. ஸோ தலை தான் வந்து எல்லாத்துக்கும் முதன்மையானது, தலைமை உரை தான் முதன்மையானது, டாபிக் தான் வந்து முதன்மையானது, அதுக்குள்ள அடக்கம் தான் இது சொன்ன எல்லா கருத்துக்களும் அப்படின்ற எனக்கு இந்த சிறப்பான வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு பொழிவு அருணகிரி சார். எப்பவும் போல நிறைய தரவுகள், நிறைய எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு மக்களுக்கு பயனுள்ள தகவல்கள், மூளை சம்பந்தமா, மூளை எவ்வளோ % வேற ஒர்க் பண்ணும், மூளையோட வெயிட் எவ்வளோ, மூளை கொழுப்பால் ஆனது, என்னென்ன மனிதன் விந்தைகள் வந்து மூளையை வச்சு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு எத்தனையோ தகவல்கள் சொல்லி அருமையான ஒரு நிகழ்வை இன்னைக்கு கொடுத்துருக்குறீங்க. ஸோ நிறைய இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நிறைய நீங்கள் படிக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் புலப்படுது. ஒரு என்சைக்ளோபீடியா என்ன சொல்லுமோ அந்த அளவுக்கு நிறைய தகவல்கள். ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தலை அப்படிங்கிறதுல நம்ம மூளை பற்றின பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மூளை எப்படி இன்னொரு புது தகவல் இதில் என்னன்னா, இப்போ லெஃப்ட் பிரெயின் வந்து ரைட் சைடு ஆக்டிவிட்டியும் ரைட் பிரெயின் லெஃப்ட் ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நமக்கு ரைட் சைடை கூட ரைட் பிரெயினை கூட கண்ட்ரோல் பண்ணும் கொஞ்ச நாள் போச்சுனாக்க, அதை கூட டேக் ஓவர் பண்ணிக்கும்னு சொன்னது ஒரு புதிய தகவல். ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப நன்றி சார். சூப்பரான ஒரு செஷன். இன்று பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் முன்னவர்கள் தளத்தில் இருந்தால் கை உயர்த்தலாம், அவங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம உலகத்தில் பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுவதற்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, பிள்ளை பேர் வந்து அந்த வரம் கிடைக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை வாழ்த்துக்களையும் தெரிவித்து, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம் மனநலம் நீராயில் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்குள்ள நுழைவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 24 பேர் இருக்கிறோம். இதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. மில்டன் சார், வணக்கம் ஐயா. பேட்டிங் துவங்கலாம். தேங்க்யூ சார். முதற்கண் ரமேஷுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமி எதற்காக என்ற பாட்டை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இன்னைக்கு வந்து எனக்கு மைண்ட்ல சார் பேசும்போது என்ன தோணுச்சுன்னா, ஆர்ப்பாக்கம் தலை இன்னைக்கு பேசிச்சு. அடியனுக்கும் தலை அருணகிரி சார். இந்த விதத்துல வந்து எனக்கு அவர் தலை மாதிரி தான் நட்பு இல்லை. அவர் புத்தர், அப்புறம் வந்து அம்பேத்கர், டெஸ்லா, இன்னைக்கு 3ஐயும் அவர் மையப்படுத்துறாரு. தொடர்ந்து அதுதான் பயன்படுத்துவார் அவர். ஸோ அவருடைய லீடர்ஸ், அவருக்கு தலை எப்படி சொல்ல போனால் இந்த 3 பேர். அவரை வந்து இப்போ பிரம்மாவுக்கு 4 தலை அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனை சரியா தெரியல எனக்கு. ஐயாவுக்கு வந்து 3 தலை அப்படின்னு தோணுது. அப்புறம் வந்து மூளை சிப்பு பற்றி சொன்னது ரொம்ப முக்கியம். எனக்கும் அது ரெலவெண்ட். ஏன்னா எனக்கும் வந்து ஒரு கண்ணு இல்லை, ஒரு கண்ணு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அது இறைசக்தி ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படலாம்ன்ற இன்னைக்கு புதிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ பிரபஞ்ச சக்தியை வந்து 100% வந்து அவருடைய பேச்சில் வந்து கொண்டு வர்றாரு. அதுதான் அதாவது பிரபஞ்ச சக்தி எப்படி சொல்ல போனால் மாணிக்கவாசகர் மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்றதுன்னா பஞ்சபூதம் தான். அந்த பஞ்சபூதத்தை பேக்ரவுண்டில் ஐயா பேசுறதுன்றது அந்த ரகசியத்தை நான் வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கினேன். அதுக்கு பின்னால அவர் வந்து தன்னுடைய லீடர்ஷிப்புன்றது அவருடைய லீடர்ஷிப்புக்கு இவங்க 3 பேரையும் ஒரு சரியான முறையில் இன்றைய மாடர்ன் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை பயன்படுத்தியார். ரமேஷ் சார் சொன்ன மாதிரி வந்து நிறைய படிப்பது, அப்புறம் கேட்பது, டிஸ்கஸ் வந்து எளிமையாக, அதாவது அவர் நிறைய படிச்சிருந்தா கூட அது வந்து சொல்லிக்க மாட்டார். இது எல்லாத்தையும் கேட்டுப்பார். கேட்டுக்கிற பொறுமையும் இருக்கு. ஸோ அது வந்து அவர் இந்த பெட்ரோல் தான் பிள்ளையா பாட்டு இதுதான் சாருக்கு பொருந்தோன்னு தோணுது. அதாவது வந்து கருணை இருந்தால் வள்ளலாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகன்ற மாதிரி அந்த மனிதனாக சகோதரர் இருக்கிறார். நன்றி, வணக்கம் ஐயா. சிறப்பு. தொடர்ந்து உங்க பணியை இன்னும் மேன்மேலும் செய்யுங்கள் என்று கூறி
வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மில்டன் சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. கோமதி மேடம், நீங்க. வாழ்க வளமுடன் சார். நற்புலரி குடும்ப உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம். ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, அவர்தானே எங்கள் அருணகிரி சார். ஏன்னா ஒரு பிரபஞ்ச சக்தியோட அந்த அருணகிரிநாதர் மாதிரியே அப்படியே இணைஞ்சு பேசுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவங்களோட பேச்சு. எனக்கு முதல்ல அறிமுகம் கொடுத்தப்பவே மயிலாடுதுறையை பத்தி சொன்னப்பவே சாரோடைய பொட்டன்ஷியல் நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சு. உண்மையிலேயே வந்து சார் கூட சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஒரு தலையா பேசிட்டு இருந்தோம், அவங்க 3 தலையா பேசுறாங்கன்னு இப்ப மில்டன் சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்னமோ அவரு 10 தலை ராவணனா தான் என் கண்ணுக்கு தெரியுறாரு. எப்படின்னா 10 இருக்கு அவர்கிட்ட. என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வந்து ஃபர்ஸ்ட் தலை டெக்னாலஜில ஒரு பெரிய முடிசூட மன்னரா இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டெக்னாலஜியை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு வரலாறு முக்கியமோ, வரலாறு நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கோமோ, ஈக்குவல் டு டெக்னாலஜி. அதுல சார் வந்து கில்லி. அதுல டெக்னாலஜி, அழகிய தமிழ், டேட்டா பேஸ்டு கலெக்ஷன், சர்காஸ்டிக் வாய்ஸ் வித் கிளாரிட்டி, தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு, கல்வியினால் பெற்ற ஒழுக்கம், அரங்கம் விரும்பும் அழகிய மேடை பேச்சு, சிஸ்டமேட்டிக் கடும் உழைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்படி ஒரு 10 தலை ராவணனா தான் சாரை நான் பார்க்குறேன். ரொம்ப அழகா அப்படியே கொண்டு வந்தாங்க. டேட்டா பேஸ் கலெக்ஷன் தான் ரொம்ப செமையா இருக்கு சார்கிட்ட. நம்ம எல்லாம் கத்துக்கணும் அதை. நான் அடிக்கடி அதை சொல்லி வந்துடுவேன், எனக்கு வயசாயிருச்சுப்பா இதெல்லாம் புரியலப்பான்னு சொல்லுவேன். அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத சார் வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கிறாங்க. அதே மாதிரி அபவுட் ஏஐ, ஜிப்பு, பிரைனு, அதை மாதிரிலாம் அந்த 2 கை சொன்னது. அது வந்து நான் படிக்கிற காலத்துல லியனார்டோ டாவின்சி அவர் வந்து 2 கையாலையும் வரைவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டாலஸ்ட் பில்டிங்லாம் அவர் சொன்னார்ல, கனவு மெய்ப்பட, அது வந்து வாழ்க வளமுடன் மகரிஷி ஐயா அடிக்கடி அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ நான் எம்ஓ படிக்கிறேன், எம்எஸ்சி யோகா படிக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா 40 மார்க்ஸ் வந்து ப்ராக்டிக்கல்ங்கும் போது ரெக்கார்ட் நோட் எழுதுறது, அசைன்மெண்ட் எழுதுறது, செமினார் ப்ரிப்பேர் பண்றதுன்னு. ஆனா ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க கனவு ஒண்ணு கண்டுட்டீங்கன்னா அந்த கனவு முடிஞ்சிட்டதா கற்பனை பண்ணீங்க. இப்ப எனக்கு எப்படின்னா, நான் எம்எஸ்சி யோகா முடிச்சு பட்டமளிப்பு விழால நான் பட்டம் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கணும். அந்த கருத்தை வந்து ஐயா நல்லா ஆழமா சொன்னாங்க. இந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் சார்கிட்ட பார்க்கும்போது, ஏன் சாருக்கு வந்து இவ்வளோ நம்ம நற்புலரியில ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பாடல் தான். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வர வேண்டும், ஒரு மாற்று குறையாத போற்றி புகழ வேண்டும். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பீச்னா எப்படி இருக்கணும், அதுவும் டெக்னாலஜிக்கல் பேஸ்டா ஒரு ஸ்பீச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சார் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம நல்லா அருணகிரி சாரை வாழ்த்திடுவோம். நீங்க நல்லா இருக்கணும் நற்புலரி, நீடூடி வாழ வாழ்த்துகிறோம், நீங்கள் வளர்ந்திட. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ கோமதி மேடம். ஃபீட்பேக்கு பாடலாகவே கொடுத்துட்டீங்க. 3 பாடல் கொடுத்துட்டீங்க. மிக அருமை. தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி நிறைய உழைச்சா மட்டும்தான் நம்ம நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுக்கேற்று நம்மளோட செஷனோட குவாலிட்டி இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அதை அழகாக எடுத்து சொன்னீங்க. முத்துலட்சுமி மேடம் வாங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். அருணகிரி சார், அசத்தல், சூப்பர் எக்ஸலண்ட் செஷன் வித் ஸோ மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிரெயின். நம்ம தலைக்குள்ளே இருக்கிற பிரெயினை பற்றி இன்றைக்கி தான் செஷனில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். இட் ஆல் கேம் ஃப்ரம் யூ. அண்டு எவ்வளோ அதுக்கு பின்னாடி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்கிறது நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லேயே தெரிஞ்சுது சார். வெரி வெரி நைஸ். அண்டு அந்த 2 ஹேண்ட்ஸையும் வந்து சைமுல்டேனியஸாக யூஸ் பண்ணுறது, அது ஆக்சுவலாக வந்து அதில் இன்னும் ஒரு டீட்டெயில் என்னன்னா 2 ஹேண்ட்லேயும் சைமுல்டேனியஸாக எழுதுறதுன்னு சொல்கிறாங்க. அந்த அதுக்கு பேர் வந்து ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் குவாலிட்டி வந்து ஐ திங்க் காந்திக்கு இருந்ததுன்னு எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம், எனக்கு சரியாக தெரியலை. அந்த ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு கிராமத்தில் இதுக்குன்னே ஒரு தனி ஸ்கூல், அதாவது இதை டீச் பண்ணுறதுக்குன்னு இல்லை, இந்த மாதிரி எழுதுகிற பசங்களை சேர்த்து படிக்க வைக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்கூல் இருக்குதான். அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா பசங்களுமே ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் தான். 2 கையாலையும் அப்படி ஃபாஸ்ட்டாக எழுதுவாங்க, 2 டைரக்ஷன்லேயும் எழுதுவாங்க, தப்பு இல்லாமல் கிளாஷ் ஆகாமல் அழகாக அந்த அலைன்மெண்ட்டோடு எழுதுவாங்க.
அதை நான் ஒரு நாள் ஒரு லைவாக டிவி ப்ரோக்ராமில் பார்த்தேன். அந்த எனக்கு என்ன ப்ரோக்ராம் மறந்து போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கே. அது ஞாபகம் வந்தது சார் உங்கள் செஷனில் நீங்கள் சொல்கிறச்ச. அது மாதிரி அந்த பிரெயின் சிப் உள்ள வைக்கிறது அதெல்லாம் வந்து அந்த ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் நேம் சொன்னீங்க, மறந்துடுச்சு இருக்கு. அவங்க வந்து அந்த உள்ளே வச்சதும் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த ஐ வந்து விஷன் கிடையாது, ஆனால் ஐ இருக்கும் அந்த மாதிரி சொன்னது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கீங்க. அதுவும் ஃபண்டாஸ்டிக் சார், வெரி நைஸ் வித் எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. அண்ட் நாங்களும் உங்களை பார்த்து நிறைய இது மாதிரி கற்றுக்கணுங்கிற இதோட வேண்டிட்டு விஷ் பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம், நல்ல ஃபீட்பேக். ஜெகநாத் சார். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். அருணகிரி சார் பேசினது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்த மாதிரியே இருந்தது. மூளையோட வளர்ச்சி, அதாவது 3-4 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியில இருந்து மூளை வளர்ச்சியை பத்தி 300 கிராம்ல இருந்து இப்போ 1400 கிராம் வரல வளர்ந்துருக்கிறதுன்றது அதுதான் பரிணாம வளர்ச்சி. அப்பெல்லாம் 300 கிராம் இருக்கும் பொழுதுதான் அந்த விலங்குகளா இருந்த ஒரு காலகட்டமா இருந்தது. அந்த மூளை வளரும் பொழுது அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹோமோசேப்பியன்ஸ்னு ஒரு சேப்பியன்ஸ்னு ஒரு புக் இருக்கு. அதுல இந்த மாதிரி தான் அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவரும் எழுதியிருப்பார். யுவால் நரஹரி அப்படின்றவரு. அந்த அந்த மூளை வளர்ச்சியை பத்தி சொன்னது சிறப்பா இருந்தது. அது தவிர ஒரு கற்பனைகள்ல டெஸ்லா, ஐன்ஸ்டீன் அவங்க எல்லாம் எவ்வளவு கனவு கண்டு எல்லா விஷயங்களையும் கனவு கண்டது எல்லாமே இப்ப நனவாயிட்டு இருக்கு. அதையும் நம்ம நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அவரு டெஸ்லான்றதுக்கு பேர் வச்சது, அவர் மஸ்குக்கு வந்து அந்த பேர் வச்சதுக்கான காரணம் முதல்ல தெரியாம இருந்தது, அப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி கனவு கண்டா அது பின்னாடி நனவாகிறதுன்றது நிஜ வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மூளை இதுவரையில தலைப்புல பேசும்பொழுது தலைமை பண்புகள் அந்த மாதிரி பேசும்பொழுது தலைன்றது மூளை அப்படின்ற மாதிரி ஒரு முழுமையா மூளையை பற்றின விஷயங்கள் ஃபுல்லா எடுத்து கொடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றி. சூப்பர் சார், நல்ல ஒரு ஃபீட்பேக். டெஸ்லா என்ன காரணம் சார், அது என்ன பேர் இந்த வச்சாங்க, அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல டெஸ்லான்னு ஒரு கம்பெனிக்கு இவர் வச்சது. அதுக்கப்புறம் டெஸ்லாவாலதான் அந்த பேர் வச்சிருக்காரு இவரு, நம்ம மஸ்க். டெஸ்லான்னு கார் கம்பெனி வச்சிருக்காருல, அது டெஸ்லா அதுல இன்ஸ்பயர் ஆகி வச்சிருக்காரு போல, அதுதான். ஓ, அது டெஸ்லாங்கிறது ஏதோ ஒரு யூனிட்னு நினைக்கிறேன், ஐ திங்க், இல்லையா? இல்ல சார், சயின்டிஸ்ட். ஏசி கரண்ட் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட நேம் டெஸ்லா. பட் ஏதோ யூனிட் மாதிரி பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த சயின்டிஸ்டோட நேம் தான் சயின்டிஸ்டோட நேம் டெஸ்லான்றவர். அவர் தான் கனவெல்லாம் கண்டு நிறைய அந்த ஏசி கரண்ட்டை கண்டுபிடிச்சது எல்லாம். அதுக்கப்புறம் அதாவது எடிசன் கண்டுபிடிச்சது இது டிசி கரண்ட். அதனால அதுக்கு அடுத்து இவர் வந்ததுனால அந்த இதுல இன்ஸ்பயர் ஆகிதான் அவர் அந்த பேர் வச்சிருக்காருன்றது. என்னன்னா டெஸ்லான்றது ஒரு மாதிரி இருந்தது, அது அப்ப தெரியாது அவர் பேரும். அதுக்கப்புறம் தான் அதை பத்தி இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். வீரசேன் சார். ஏசியோ டிசியோ எதுவோ ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதானே வளர்ச்சி. முட்டையா கோழியா முதலில் வந்தது யாரையா? இன்றைய பொலிவரை ஒன்று பேரில் சொன்னார் அருணகிரி என்று. அவர் ஆற்றிய பொலிவுக்கு பின்னே நாம் அழைப்போம் அவரை அறிவுகிரி என்று. ஏன் அவர் அறிவுகிரியாய் மாறினார் என்றால், ஆழ்கடலில் அவர் பயணித்தார் என்றார், அதோடு நிறுத்தினாரா? வான் நீண்ட வானிலும் பயணித்திருப்பதால் அறிவுகிரியானார். ரிச் என்று எல்லோரும் சொன்னார்கள், அவர் ரிச் மட்டுமல்ல, ஈஸிலி ரீச்சபிளும்.
ஒன்றே ஒன்று உரைப்பேன் நன்றாய் ஐயா ஐயா, அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றினை பருக தாருங்கள், அமுத ஊற்றினை பருக தாருங்கள். நன்றி நன்றி ஐயா. மிக அருமை. கோமதி மேடம் 3 பாட்டு பார்த்தாங்கன்னா இவர் ஒரே பாட்டுல ஃபுல் ஃபீட்பேக்கே முடிச்சிட்டாரு. பாட்டா கொடுத்துருக்காரு சார். ஆமா ஆமா ஆமா. ரொம்ப பல திறமைசாலிகள் இன்டலெக்சுவல் இந்த நம்ம இதுல இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ அது ஒரு நாளும் ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த டெஸ்லாங்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோடைய ஒரு யூனிட், எஸ்ஐ யூனிட்டுக்கு வர விஷயங்கிற ஒரு மெசேஜும் நம்ம சொல்லிக்கிட்டு அடுத்தது வந்து லட்சுமிநாராயண் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி அதிகாலை பொழுது வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் வணக்கம், மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நண்பர் அருணகிரி அவர்கள் தலை என்கிற ஒரு தலைப்பில் தனது கருத்துக்களை இங்கே வழங்கினார். அனைவருக்கும் தலை இருக்கிறது, அனைவருக்கும் மூளையும் இருக்கிறது. ஆனால் வித்தியாசமாக சிந்திப்பவர்கள் இந்த உலகில் மிக மிக அரிது. அப்படி வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பண்பினை கொண்டவர் தான் நண்பர் அருணகிரி அவர்கள். அவர் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்திருந்தாலும் கூட இன்றைய தேதியில் வந்து அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் வந்து மாறுபட்டதாக இருக்கும். அவர்களுடன் பிறந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தில் அந்த ஊரில் இருந்தாலும் கூட, ஆர்ப்பாக்கம் என்ற ஊரில் இருந்தாலும் கூட, இன்றைக்கு அதையெல்லாம் கடந்து ஒரு வித்தியாசமான சிந்தனையை இங்கே கொண்டவராக அவர் நம்மிடம் திகழ்கின்றார். இன்றைக்கு அவருடைய தலையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எடுத்திருப்பார். இன்று வந்து மூளையை, அதாவது நம்மளுடைய மூளை பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவுக்கெல்லாம் வளர்ந்து இன்றைக்கு நம் செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பதை மிக விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார். இதுதான் வித்தியாசம் என்று சொல்வார்கள். மூளை எப்பொழுதுமே வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆர்கன் அது. அந்த ஆர்கனை யார் யார் எப்படி பயன்படுத்துறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ரிசல்ட் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த தலைப்பை தனது சிறப்பான முயற்சியால் மெருகேற்றி மிக அருமையாக அனைவருடைய பாராட்டுதலையும் இந்த நிமிடம் வரை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நண்பர் அருணகிரி அவர்களை பாராட்டி, இன்னும் வருங்காலங்களில் இன்னும் பல விதமான தகவல் களஞ்சியங்களை அவர் வாயிலாக நாம் பெறுவோம். அனைவரும் சொன்னார்கள் என்சைக்ளோபீடியா, விக்கிபீடியா என்று. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய நிலைப்பாடு நிறைய படிக்கும் வாசிக்கும் திறமை உடைய என்ற காரணத்தினால் மட்டுமே அவரால் இவ்வளவு விஷயங்களை தர முடிகிறது. ரெண்டாவது வந்து கடுமையான உழைப்பாளி. காலையில வந்து டியூட்டியை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி கிளம்பி திருச்சி வந்து யோசியோடைய அந்த 10 மாதம் ட்ரைனிங் ஒன்று அவர் அட்டன் பண்ணார். ஒரு பிஸ்னஸ் ட்ரைனிங், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். அதுக்காக பார்த்தீங்கன்னா பயணித்து வருவார். அங்கேருந்து வந்து எனக்கு அதோடைய பட்டமளிப்பு விழாவில் தான் எனக்கு அறிவு பண்ணார் அவர் முதல்ல. ஆக அந்த வகையில் அவருடைய உழைப்பு என்பது மிக கடுமையானது. தன்னை மெருகேற்றிக் கொள்வதிலும் பட்டை தீட்டிக் கொள்வதிலும் அவருக்கு நிகர் அவரே, அப்படிதான் சொல்லணும். இன்னும் அவரை பற்றி நான் பழைய காலங்களில் தெரிந்து கொண்ட விஷயங்கள் நிறைய. அதை அடுத்தடுத்த நிகழ்வுகளின் போது நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த அளவுக்கு அவரை நான் பாராட்டி சிலாகித்தும் மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. ரமேஷ் சார் அடுத்து சார் முடிச்சிட்டாங்க. லோகநாத் சார். தன்மானம் சார் கையை உயர்த்தி இருக்காங்க. வெங்கட்ராமன் சார். வாழ்க வளமுடன். தன்மானம் சார். தலைமைக்கும் எங்களுடைய அருணகிரி தலைவர் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உயரத்திற்கக்கூடிய தலைக்கும் முதலில் தலை வணங்குகிறேன். இந்த அதிகாலை வணக்கத்தில் நட்புலரி பயணிக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நலமான இனிய காலை வணக்கத்தை கூறி மகிழ்கிறேன். உண்மையிலேயே எல்லாத்துக்கும் தலை தான் முக்கியம்பாங்க. தலை இல்லைன்னா எது சொல்கிற மாரி இன்னைக்கு ஒரு தலையில் எத்தனை பார்ட்ஸ், எப்படி ஒரு இயந்திரத்தில் ஒரு கார்லையோ டூ வீலர் எத்தனை பார்ட்ஸ் இருக்கிறதோ அதே
வந்து இவ்வளோ பார்ட்ஸ் வந்து இருக்கிற போல அந்த தலை பற்றி விளக்கங்களை பற்றியும் வலது மூளை என்ன, இடது மூளை என்ன, அதோடைய சிந்தனை எப்படி நம்ம கொடுக்குது, எப்படி செயலாக்கம் பண்ணுது. உண்மையிலேயே அருணகிரி சார் நான் வந்து வந்தாலே நான் உள்ளார எப்போதுமே வந்துடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பொது அறிவு பெட்டகம், பொது அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஐயாவுடைய அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், எப்படி தான் ஒரு மேடம் சொன்னாங்க, எப்படி தான் அவங்க சேகரிப்பாங்க நூலை கோர்ப்பது போல, எப்படி தான் அந்த இதுக்கெல்லாம் சேகரிப்பான்னு தெரியல. அந்த அளவுக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும், அந்த போக்கும், அந்த மனப்பக்குவமும், அந்த மனப்பாங்கும் ஐயாவிட்ட பதிகமாக இதாக இருக்குது. உண்மையிலேயே இந்த அதிகாலை நேரத்தில் ஒரு தலையை பற்றியும் அதோடைய சிந்தனைகளை எப்படி நம்ம உள்வாங்கி எதை அதிகமாக பயன்படுத்துவதை பற்றியும் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய தரவுகள் சொன்னோம்னா எனக்கே 10 நிமிஷம் ஆகிப்போயிடும். அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இந்த நட்புறவில் பயணிக்க எல்லாரும் மென்மேலும் வளர்ந்து வாழ வேண்டும் சொல்லி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி தன்மானம் ஐயா. அவரது தரவுகள் தான் நமக்கு வரவுகள், அப்படி எடுத்துக்குவோம். அது நன்றி. அடுத்ததாக தனது பின்னூட்டத்தை வழங்க வருகிறார் விவேக் சாரை தான் அழைக்கிறேன். விவேக் சார் வாருங்கள் சார். தேங்க்யூ சார். சாரத்தை நன்றி நன்றி நன்றி, ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அதாவது நாம எதை தேடுறோமோ அது வந்து நம்மளை தேடுது அப்படின்றதுக்கு இன்னைக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிள். இந்த நற்புணர் தளத்துல பயணிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு அறிவார்ந்த ஆளுமைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூடி என்னோட ஒரு சிறு கருத்து பரிமாற்றம். ஸோ நான் மூளை சார்ந்த ஆராய்ச்சி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சைக்காலஜி ஸ்டூடெண்டா ஆனதுல இருந்து மூளையை பத்தி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பிபிடி நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால தானே என்னவோ இன்னைக்கு அருணகிரி சாரோட போஸ்டர் பார்த்ததும் எனக்கு வரணும்னு தோணுச்சு. ஆனா தலையை பத்தி ஏதோ பேச போறாரு, என்ன தலைப்பு அப்படின்னு தெரியலன்ற மாதிரி வந்தேன். ஆனா மூளை அப்படின்னதும் ஒரு நித்யாதேவி மேடம் பாட்டு பாடுற மாதிரி, இன்னைக்கு கோமதி மேடம் பாட்டு பாடுற மாதிரி சின்ன குழந்தையா மாறிட்டேன் நான். அவ்வளோ சந்தோஷம். ஸோ அடுத்த பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு அற்புதமான நபரை சந்திக்கிறதுக்காக நான் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போனேன். அது அம்பத்தூர்ல இருக்கிற ஆம்பி டெக் பார்க். அதுல பிரின்ஸ் பார்க் அப்படின்னு ஒரு இன்னொரு சின்ன சப்செக்மெண்ட் ஐடி. அது உள்ள போகும்போது நான் பார்க்கல, ஆனா ரிட்டர்ன் வரும்போது அங்க ஒரு சிலை இருந்தது. அதுதான் நம்ம அருணகிரி நாதர் சிலை. அந்த சிலையையும் நம்ம ஐயாவோட நாலேஜையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அருணகிரி நாதரோட நம்மளோட அருணகிரி ஐயாவை கனெக்ட் பண்ணி பேசுறது தான் அது என்னை ரீகால் பண்ண வச்சுது. ஸோ நான் ஒரு நிமிஷம் நின்று சாமியை கும்பிடுற மாதிரி கும்பிட்டு வந்தேன். ஸோ இந்த நேரத்தில் அதை வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றமா நான் பார்க்குறேன். ஸோ நேற்று வரைக்கும் 5 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங் 7 மணிக்கு தான் முடிஞ்சுது. 5:30க்கு ஆரம்பிச்ச மீட்டிங். ஆன்மீகத்தையும் அஸ்ட்ராலஜியும் நம்பாத ஒரு ஆளா இருந்த என்ன அஸ்ட்ராலஜியை நம்ப வச்சிருச்சு அந்த மீட்டிங். ஓகேங்களா. பிஹெச்டி இன் அஸ்ட்ராலஜி ஒருத்தரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அவர் எனக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல, ரொம்ப ஹை காஸ்ட் ஐடி கம்பெனிக்குள்ள இருக்கிற அஸ்ட்ராலஜி கம்பெனி தான் அது. அந்த கம்பெனில பிஹெச்டி முடிச்ச ஒரு டாக்டரேட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 hour ஸ்பெண்ட் பண்ணி என் கூடவே பிறந்து ஒரு குழந்தை டிராவல் பண்ணி வந்தா எப்படி என்னோட லைஃபை ட்ரேஸ் பண்ணி சொல்லுமோ அந்த மாதிரி அந்த மனிதர் என்னோட வாழ்க்கையில் நடந்த சுக துக்கங்கள், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லிட்டார். நான் வீட்டில் வந்து இன்னைக்கு டைரி எழுதினேன். சில பல மாதங்களா எழுதாத டைரியை இன்னைக்கு எழுதினேன். அதுல அவரோட பேரை மென்ஷன் பண்ணி என்ன எழுதிருக்கிறேன்னா, மித்தாலஜியே நம்பாத ஒரு ஆளு நம்ப வைக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது டியூ டு இந்த அஸ்ட்ரோவைட் அப்படின்ற கம்பெனி மூலமா, அது ஐடியில் இருந்தது மூலமா அப்படின்னு. ஸோ இது எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, இன்னைக்கு சார் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் மூளை சார்ந்த விஷயங்களும் அது பேரறிவு .ai அப்படின்னு ஒரு இது பண்ணிருக்காங்க. அது மட்டும்தான் 3வது பாயிண்ட். எனக்கு தமிழில் ChatGPT அதுதான் பேரறிவு .ai. இப்ப நம்ம ப்ராம்ப்டை வந்து இங்கிலீஷ்ல கொடுக்குற மாதிரி தமிழ்ல கொடுத்து ஒரு திருக்குறளை கேட்டா இது வரைக்கும் படிக்காத ஒரு கருத்து அதுல வரப்போகுது. ஸோ அந்த ஆஸ்பெக்டை இந்த சென்னை மக்களுக்கு, உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரு பிளஸிங்ஸ் பாக்கியம் எங்க கம்பெனிக்கு ஸ்பார்க்கிள் பிஆருக்கு கிடைச்சிருக்கு. அது சார்ந்த ஒரு மீட்டிங் தான் நேற்றுக்கு போனோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிங் டாட்ன்ற மாதிரி பாக்குறேன். ஸோ அப்போ பேரறிவு .ai என்ன சொல்ல வருதோ ஐயா அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்க பிக்டோரியலாவும் வெர்பலாவும் படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த பிரபஞ்சம் தான் என்னை எடுத்து வந்து கனெக்ட் பண்ணி இன்னும் நீ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, இவ்வளவு புக்ஸ் படிக்க வேண்டியிருக்குது. அருணகிரி சார் சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 புக்ஸோட எசன்ஸை இந்த 1/2 hour to 45 minutes கொடுத்துருக்காரு. ஸோ டோன்ட் ஸ்லிப் மோர், ரீட் மோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக்கா நான் எடுத்துக்கிறேன்.
அதுக்கான மிகப்பெரிய நன்றியை ஃபர்ஸ்ட் நற்புலரிக்கும், 2வது அருணகிரி சாருக்கும், 3வது நம்ம மக்கள் எல்லாருக்கும் நம்ம ஃபவுண்டருக்கும் கொடுக்குற நன்றி. வணக்கம். தேங்க்யூ விவேக் சார். நீண்ட நெடுங்காலமாக பயணிக்காம இன்னைக்கு கரெக்டாக உங்களை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். மோரோவர் என்ன இந்த நற்பலை தளத்தில் அறிமுகப்படுத்தி தொடர்ந்து பயணிக்க வச்சதும் விவேகராஜா சார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ரீகாலிங் சார். நன்றி. தேங்க்யூ. லோகநாதன் ஐயா, நீங்கள் பேசலாம். பாட்டுடன் அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். அருணகிரி சார் வந்து எப்பவுமே நல்லா இருக்கும். அவருடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டு. அவருடைய முகத்தை பார்க்கும்போதே அவர் ஒரு பெரிய அறிவாளின்றது நல்லா தெரியும். முகத்தை பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க வகுப்பு. எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். ரொம்ப நன்றி ஐயா. ரமேஷ் சாருக்கு நன்றி. அனைவருக்கும் கோடான கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றி லோகநாதன் சார். அருமை. உங்களுடைய பாட்டு கேட்டாதான் இன்னைக்கு நிகழ்வு முடியுது. எல்லாருமே நல்லா பாடுறாங்க சார். எல்லாருமே ரொம்ப அருமையா பாடுறாங்க எல்லாரும். தேங்க்யூ. இன்கால் மெசேஜஸ் படிச்சிடுறோம். மேடம் சிவகணி மேடம், மஞ்சுளா மேடம் 2 பேர் வாங்க. சார், மோஸ்ட் ரெஸ்பெக்டட் டு ஆல், குட் மார்னிங் சார். சார் நோ வேர்ட்ஸ் சார். திருப்பி சொன்னா அது எல்லாமே ரிப்பிட்டேஷனா தான் இருக்கும். எல்லாரும் எவ்ரிபடி எப்படி உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க பாருங்க சார். யூ சச் ஏ கிரேட். சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் சொன்னா திருப்பி திருப்பி டைம் தான் போகும். யூ சச் ஏ கிரேட் கிரேட் கிரேட். நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க, எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிறீங்க. தலைங்கிற ஒரு டாபிக்கு இன்னைக்கு, அதாவது அதை பல டைமென்ஷன்ல நம்ம ஃபேக்கல்ட்டி எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க எக்ஸாக்டா தலைன்றத ஒரு டெக்னாலஜியாவும் சயின்ஸாவும் ஸ்டடி பண்ணி எங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதுல ஒரே ஒரு விஷயம், நாலேஜ் இஸ் பெட்டர் தென் இமேஜினேஷன் இஸ் பெட்டர் தென் நாலேஜ். இதை நான் இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். இதுதான் உண்மை. நம்ம என்ன Imagination is much more powerful than knowledge by Einstein. எஸ் எஸ். அப்ப நம்ம என்ன கற்பனையில நினைக்கிறாங்களோ நம்ம மனிதர்கள், அதுதான் இன்னைக்கு அறிவியலாவும் டெக்னாலஜியாவும் கொண்டு வராங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க திங்க் பண்ண வேண்டியது இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷன் பிகம் ஏ நாலேஜ் அண்ட் இனோவேஷன் எவ்ரிதிங் அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு சூப்பரா ஐடென்டிஃபை பண்ணீங்க. உங்க வாய்ஸ், உங்களுடைய நாலேஜ், இதுதான் நீங்க யாருங்கிறது எனக்கே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுது. நான் அதுக்கப்புறம் தான் ஸ்கிப் பண்ணிட்டு போய் சார ஒரு தடவை, இவர் வாய்ஸ் சாருடைய வாய்ஸ் ஆச்சு. அப்ப யார் இன்னைக்கு நைட்டு கிரிட்டிங்ஸ் கொடுத்துட்டேன். பட் ஆனா போய் இப்பதான் பார்த்துட்டு சார் தான்றதை அப்புறமா நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஸோ சச் ஏ கிரேட் இன்ஃபர்மேட்டா இருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரும் உங்களுக்கு பாட்டு வடிவத்திலேயே கொடுத்துட்டாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய கவிதையாளர் ஆக்கிட்டீங்க எல்லாரையும். ஸோ உங்களை மிஞ்சிக்க யாராலையும் முடியாது. நீங்க தான் அதுக்கு. தேங்க்யூ சார். வணங்குறேன் சார், வணங்குறேன் சார், வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. நன்றி மஞ்சுளா மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஆக்சுவலி விஷுவலைசேஷன் அப்படின்னு ஒரு டூலே நம்ம பிளான் பண்ணதே சொல்லுவாங்க வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு. அதுவே இமேஜினேஷனை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த தளத்துல தெரிவிச்சு, சிவகணி மேடம். சார் அனைவருக்கும் வணக்கம். எஸ் சார். சார் ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்துல கொண்டு போனீங்க. தினம் தினம் பார்க்கறதை தாண்டி இன்னைக்கு ஒரு புதிய தேடலா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பு சார். வாழ்த்துக்கள் சார். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இன்கால் மெசேஜஸ்ல பார்த்தோம்னா சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். நான் சுனிதா சார். அருணகிரி சாருக்கு நானும் வாழ்த்து சொல்லணும்னு இவ்வளவு இதுலயும் வந்திருக்கேன் சார். அருணகிரி சார், நீங்க ஒரு சிறந்த மனிதர், ஒரு சிறந்த ஆளுமை சார்.
இது மாதிரி நிறைய நீங்க வந்து நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறணும் சார். எங்களுக்கெல்லாம் வந்து நீங்க பேச ஆரம்பிச்சாலே நாங்க அப்படியே ரொம்ப உன்னிப்பா கேட்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். இன்கால் மெசேஜஸ்ல பார்த்தோம்னா ரம்யா மேடம் வந்து அவர் என்சைக்ளோபீடியா அருணகிரி சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸலன்ட் செஷன், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிரெயின், கன்கிராட்ஸ் சார்னு சிவசங்கரி மேடமும். ஃபண்டாஸ்டிக் செஷன் சார், லாட்ஸ் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன், தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன் என்று ரம்யா மேடமும். நாகவல்லி மேடம் வந்து குட் மார்னிங், எக்ஸலன்ட் செஷன், சூப்பர், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் சார்னு போட்டிருக்காங்க. சண்முக வீரமணி ஐயா வந்து அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம், எக்ஸலண்ட் செஷன் பிரதர் அபவுட் தலை வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிரெயின், 5 types of thinking and other quotes, தேங்க்யூ, வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. கண்ணன் ராஜன் சார் வந்து கலக்கல் அருமை, தடையற்ற அறிவியல் அருவி, வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சன்மானம் சார் வந்து மூளையின் செயல்பாடுகள் பற்றியும் நம் முன்னேற்றத்தின் ஏற்பாடுகள் பற்றியும் இயற்கையின் இயல்புகள் பற்றியும் மிக சிறப்பு ஐயா கூறியது, தலைக்கும் தலைமைக்கும் தலை வணங்குகிறேன் போட்டிருக்காங்க. மேஜர் நாராயணன் சார் வந்து பிரில்லியன்ட் செஷன் பை அவர், ஹைட்ரா ஹெட்டட் அருணகிரி சார்னு போட்டிருக்காரு. அருமை, அனைவருக்கும் மிக்க நன்றி. அருணகிரி சாருக்கான 1 நிமிட ஏற்புரை நீங்க எடுத்துக்கலாம். நன்றி சார், அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க 820 கோடி தலைகள் இருக்கு. இது டென்டேட்டிவ் நம்பர் தான். இதில் தாயில இருந்தா தலைமுறை தொடங்குது. ஸோ மேரியோட அவங்க ஜென்ரேஷன் வந்து 250 கோடி இருக்காங்க, டென்டேட்டிவ் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்காரா வந்து இஸ்லாமியர்களுடைய அன்னை. ஸோ அவங்க கிட்ட இருந்த இந்த அரேபியர்கள், உலகம் முழுக்க உள்ள முகல்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாரா வந்து இஸ்ரேவேலர்களுடைய மதர். அவங்க கிட்ட இருந்த உலகம் முழுக்க இருக்கிற இஸ்ரேவேலர்கள், அதாவது ஜூஸோட தலைகள் இருக்காங்க. அடுத்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது வந்து லார்ட் கிருஷ்ணாவோட அன்னை வந்து தேவகி. ஸோ தேவகி கிட்ட இருந்து தான் இந்த தலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. குருநானக் அவங்களுடைய அம்மாவோட பேர் வந்து திரிப்தா. ஆக்சுவலாக திரிப்தா கிட்ட இருந்து தான் வந்து குருநானக், கிட்டத்தட்ட 3 கோடி இருக்காங்க, உலகம் முழுக்க பரவி இருக்காங்க. மகாவீரோட அம்மாவோட பேர் வந்து திரிஷாலா கிட்ட இருந்து தான் இந்த ஜெயின் அவங்க எல்லாமே வந்து பரிணமிச்சிருக்காங்க. அடுத்து புத்திஸ்ட். ஸோ புத்தாவோட அம்மாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகாமாயா. ஸோ மகாமாயா தான் வந்து இந்த புத்திஸ்டோட தலையோட ஸ்டார்டிங்லேருந்து வருது. சரி, சயின்ஸை பார்த்துட்டோம். தொல்காப்பியம் ஒரே ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் சார். தொல்காப்பியம் தொடங்கி தலையை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தில் வந்து தலைவன், தலைவி, முதன்மை, நற்றிணையில வந்து தலைவன் தந்த நிலம் நினைத்து பாடும் நெஞ்சு அப்படின்ற ஒரு பாடல்ல வந்து தலையை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. குறுந்தொகையில வந்து தலைவி துயில் மறந்தால் தலைவனை நினைந்து, ஐங்குறுநூறுல வந்து தலைவன் வருதல் காத்து நின்றால், அகநானூர்ல வந்து தலைவன் அருளே உயிர் அப்படின்னு, புறநானூறு என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையினால் உயிர் காக்கும் தன்மை உடையர் அப்படின்னு. பதிற்றுப்பத்துல தலைமை கீர்த்தி தழைக்கும் சேரல் அப்படின்ற பாடல்ல வந்து தலையை பற்றி ரொம்ப சிறப்பாக வருது. வரிபாடல்ல வந்து மால்வரை மேய மருதம் அப்படின்ற பாடல் வரிகளோட தொடர்ந்து, கலித்தொகையில தலைவன் பிரிவால் களி கொண்ட நெஞ்சம் அப்படின்னு. அடுத்து திருமுருக ஆற்றுப்படையில வந்து வேலவன் கால் தொழுது தலை வணங்கினார் அப்படின்ற ஒரு சிறுபானாற்றுப்படையில வந்து யாழின் இனிசை ஓங்கி. இப்படி தொடர்ந்து பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநேல் வாடை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு எல்லாத்துலேயுமே வந்து தலையை பற்றி சிறப்பாக பாடியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலை தான் வந்து உலகத்தோட சேஞ்சஸ்க்கும் இதை நெகட்டிவாக கொண்டு போகிறதுக்கும் காரணமாக அமையுது. இந்த அருமையான வாய்ப்புக்கும் ஸோ உங்கள் அத்தனை பேரோட இந்த பாராட்டுகளுக்கும் இன்னோவேட்டிவாக ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. அதை நான் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ சார், அருமை. ஏற்புரையிலையும் பல இன்ஃபர்மேஷனோட கொடுத்துருக்குறீங்க, நன்றி. அனைவர் சார்பாக அருமையான இன்னைக்கு தலைங்கிற தலைப்பில் உங்களோட சிறப்பான உரை எப்பவும் போல கொடுத்துருக்குறீங்க, மிக்க நன்றி. அட்டன் பண்ணி முழுமையாக இதில் பங்கேற்று ஃபீட்பேக்கும் கொடுத்த அனைவருக்கும், வேலை நிமித்த காரணமாக இணைய முடியாதவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம். நாளையும் வீக்கெண்டு, மந்த் எண்டு அப்படிங்கிறதுனால லட்சுமி மேடம் சார், சுமதி மேடம் 2 பேரோட செஷன் இருக்கும். கண்டிப்பாக கடைசி நாள் சுமதி மேடம் செஷனும், நாளைக்கு லட்சுமி மேடம் சாரோட செஷன் இருக்கும். அவசியம் எல்லாரும் கலந்துக்குங்க. இன்னும் நிறைய தகவல்களை பெறுவோம் என்று கூறி விடைபெறுவது நெய்வேலி ரமேஷ். நன்றி, வணக்கம்.